மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 288 தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே நாளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவில் கொண்டாட்டத்தில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருப்பதால் தற்போது வெற்றி முகம் குறித்து அவர்கள் கொண்டாட்ட களிப்பில் இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். வணக்கம் பவித்ரா. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து பாஜக வெற்றி முகத்தில் இருக்கின்ற நிலையில் அங்கு கொண்டாட்டம் என்பதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் யார் என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை 6:30 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் 288 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. இந்த தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த 20ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக, சிவசேனா அதாவது முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, துணை முதலமைச்சர் அஜித் பவார் அணியின் தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுத்தி கூட்டணிக்கும், மறுபுறம் காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி என்பது நிலவி வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி 288 தொகுதிகளில் 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மகாயுத்தி கூட்டணியும் 57 தொகுதிகளில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியும் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அங்கு பாஜக கூட்டணி வெற்றி முகத்தில் இருக்கின்ற போதும் அங்கு யார் முதலமைச்சர் என்பது தொடர்பான குழப்பம் என்பதும் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருந்த நிலையில் தற்போது அஜித் பவாருக்கும் இந்த ரேஸில் வாய்ப்பளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முன்னதாக பாஜக எம்எல்சி பிரவீன் தாரேக்கர் கூறியிருந்த போது, பாஜகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் அது தேவேந்திர பட்னாவிஸ் தான் என்று முன்னதாக தெரிவித்திருந்தார். அதே போல அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்சி அமோல் மித்காரி கூறுகையில், ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் சரி அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிதான் கிங் மேக்கராக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக ஒரே கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளும், அதாவது பாஜக, தேசியவாத காங்கிரஸ் மற்றும் தொடர்ந்து சிவசேனா ஆகிய 3 கட்சிகளும் போட்டியிட்ட போதும் முதலமைச்சர் இடத்திற்கு 3 கட்சிகளும் போட்டி போடுவதாகவே தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன்படி இந்த தேர்தலில் யார் முதலமைச்சர் என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை 6:30 மணிக்கு டெல்லியில் முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஏறக்குறைய பாஜக வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் யார் முதலமைச்சர் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பும் என்பது அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவலுக்கு நன்றி காவியா.